வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம சிஎஸ்கே ட்ரேட் அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். வாங்கி வீடியோக்குள்ளே போகலாம். கொஞ்ச நாள் ட்ரேடை பற்றி நியூஸ் இல்லாமல் இருந்துச்சு. அப்போ தான் சிஎஸ்கே என்ட்ரி ஆகிறாங்க. அதாவது விஷயம் என்னென்னா, சிஎஸ்கே அஃபிஷியல் பேஜில் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வழக்கம் போல் லியோ தான் இருக்கார். என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் ட்ரேட் டாக்ஸை ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லி ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ஓகே, ஒரு சில மணி நேரத்திலே செகண்ட் வீடியோவை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வீடியோ ஸ்டார்டிங்கில் ஈகிள் பறக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. காட்டிட்டு குளிர் பண்ணதை ஷேர் பண்ணுறத காட்டிட்டு நெக்ஸ்ட்டு ஃப்ரேமில் வந்து லியோ டேபிளில் 9 ஃபோன் வச்சுட்டு உக்காந்துட்டு இருக்காரு. இதை பார்த்து ஃபேன்ஸ் எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, அத்தி பண்ணியதை ட்ரேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஏன் சொல்கிறாங்கன்னா, 3x3 9, அப்போ அத்தி பண்ணியதை 33, அப்போ அத்தி பண்ணியதை கன்ஃபார்ம் ட்ரேட் பண்ண போகிறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஈகிள் வந்து இமோஜி எப்போவுமே அத்திக் பாண்டியா அவரோட இன்ஸ்டாகிராமில் அடிக்கடிக்கு யூஸ் பண்ணுவார். அதை வச்சும் அப்போ கன்ஃபார்ம் அத்திக் பாண்டியா தான் அத்திக் பாண்டியா வர போகிறாரு அப்படின்லாம் கமெண்டில் தெரிய விட்டுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் லியோக்கு ஒரு கால் வருது. அதில் லியோ ரொம்ப நாள் ஆச்சு பேசி, ஒரே ட்ரேட் டாக்ஸாக போயிட்டு இருக்கு லியோ, உனக்கு யாராச்சும் வேணுமா, கொஞ்சம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கால் லியோ வருது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம தமிழ் ஆள் தான் பேசுகிறாரு. வணக்கம் லியோ, சிஎஸ்கேல தமிழ் பேர் இருந்தால் நல்லா இருக்கும், கம்ப்ளீட் பேக்கேஜ் வேற, யோசிச்சுட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு. நெக்ஸ்ட் கால் தேர்டு கால் வருது. அதில் யாரோ ஹிந்தியில் ஒரு லேடி பேசுகிறாங்க. அவங்க பேசணுன்னே லியோக்கு கண்ணில் ஹார்ட் சிம்பிளாக வந்து அது மாதிரிலாம் காமிச்சிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பேட்டிங் இருக்குது, பவுலிங் இருக்குது, ஃபீல்டிங்கும் இருக்குது, வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. நெக்ஸ்ட் கால் நம்ம காசி தாத்தா தான் கால் பண்ணுறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்ன லியோ, டிசம்பரில் தான் ஆக்ஷனு, அதுக்குள்ளே ட்ரேடு அதெல்லாம் ஆரம்பிச்சிட்டியா, அதுக்கு முன்னாடி உனக்கு அப்ரிஷியல் இருக்குது, இதை ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்ல லியோ காலை கட் பண்ணிவிட்டு ஓடி போகிற மாதிரி வீடியோவை ஃபினிஷ் பண்ணிடுறாங்க. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, சிஎஸ்கே போன தடவை பண்ண சஞ்சு சாம்சன் ட்ரேட் மாதிரி இந்த தடவை அதே மாதிரி பெரிய ட்ரேடு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் காய்ஸ். எல்லோரும் வெயிட் பண்ணுங்க, என்ன தான் நடக்குதுன்னு பார்க்குறோம். அப்புறம் நான் உங்களை அடுத்த அப்டேட்டோடு பார்க்குறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். அப்போ தான் எனக்கும் அவங்க வீடியோ போட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி மக்களே.